This video is co-presented by RK Relators Foundation of Future presents Kodai Cloud Form. எனக்கு நல்லா இருக்கே ஐம் கிளாட் அந்த ஆடியன்ஸ் ஸோ என்ஜாய் பண்ணுறாங்க மார்ச் 21 இது ரிலீஸ் ஆகிடுச்சு எல்லோரும் போய் தியேட்டரில் பாருங்கள் அண்ட் என்ஜாய் பண்ணுங்க. ஆமாம், எனக்கு இது 7th ஃபிலிம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இது எல்லோரும் ரொம்ப கஷ்டப்பட்டு இது ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ சின்ன படம்க்கு ப்ளீஸ் இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள் மீடியா அண்ட் இந்த ஆடியன்ஸ் ப்ளீஸ் டு வேர். மூவி ரொம்ப நல்லா இருக்குது. பெண்களுக்காக ஒரு சேஃப்டிக்காக பண்ணுறாங்க. இப்போ இருக்க பெண்கள்லாம் சோசியல் மீடியாவில் நிறைய ஏமாந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சேஃப்காக ஒரு மெசேஜ் கொடுக்குற ஸ்டோரி ஸ்டார்ட்ல இருந்து எண்டு வரைக்கும் சூப்பராக பண்ணியிருக்காரு. மேக்கிங்லாம் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஆர்டிஸ்ட் எல்லாம் புதுசாக இருந்தாலும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. இதில் நானும் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள், இந்த படம் எல்லாருக்குமே பிடிக்கும். தேங்க்யூ. பாக்யராஜ் சார் ஒரு சின்ன கேரக்டராக இருந்தாலும் பர்ஃபெக்டாக இருக்கும். அவரோட ஸ்பீச்சாக இருக்கட்டும், அவரோட கேரக்டராக இருக்கட்டும், நேச்சுரலாக எப்படி இருக்கோ அதே மாதிரி படத்துலையும் இது பண்ணியிருக்காரு. அவரோட ரோல் சூப்பராக பண்ணியிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட ரோல். ஃபஸ்ட் ஃபீல் குட் மூவி. கண்டிப்பாக தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபுல்லாகவே ட்விஸ்டோட சூப்பராக இருக்குது மூவி. அஃப்கோர்ஸ் இப்போ இருக்கிற இந்த ஜென்ரேஷனுக்கு கண்டிப்பாக ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பர்சனல் எதையுமே பப்ளிக்கில் ஷேர் பண்ணாதீங்க. அப்படியே ஷேர் பண்ணாலும் யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். தட்ஸ் இட். ரொம்ப 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 மெசேஜபிளான ஒரு மூவி. கண்டிப்பாக போய் லேடிஸ் கண்டிப்பாக போய் பாருங்கள். அவரை நம்ம சொல்லவே வேண்டாமே. அவரை பற்றி பேசுகிறதுக்கு கூட நமக்குலாம் சூப்பராக இருந்தது. அவர் எப்போவுமே எந்த ரோல் பண்ணாலுமே தனியாக தெரிவார். அது அப்போ இருந்தே அப்பாவெல்லாம் பார்க்குறதுலேருந்தே எனக்கு தெரியும். ஸோ ஐ லவ் பாக்யராஜ் சார். கண்டிப்பாக எனக்கு அது அப்புறம் எஸ்பெஷலி வில்லன் இந்த மூவியில் க்யூட்டாக பண்ணியிருந்தார், நல்லா பண்ணியிருந்தார். ஆல் தி பெஸ்ட் ஃபார் டீம். இணைத்துடும் பனித்துளி ஒன் டைம் வாட்சபிள் தான். ஒரு சோசியல் மீடியா அவேர்னஸ் ஃபிலிமாக தான் இருக்குது. ஒரு சோஷியல் மீடியாவில் அதை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தாமல் எப்படிலாம் சில பேர் கெட்ட விஷயத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. ஸோ அதனால் என்னென்ன விளைவுகளாக இருக்குது, அதெல்லாம் எப்படி நம்ம ஷார்ட் அவுட் பண்ணி இதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத ஒரு லைனாக சொல்லியிருக்காப்புல. படம் ஒன் டைம் வாட்சபிள். பெர்ஃபார்மன்ஸ் வைஸே எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோயின்லாம் நல்ல பெர்ஃபார்மன்ஸு. அதே மாதிரி ஹீரோவுமே நல்லா பண்ணியிருக்காரு. டைரக்ஷன் வைஸ் சூப்பர். ஆனால் இந்த படத்தோட ஹீரோவே மியூசிக் சொல்லலாம், ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஹாரிஸ் ஜெயராஜ் மாதிரி மியூசிக் போட்டிருக்காப்புல. யாருன்னு சரியாக தெரியல, ஒரு புதுமை நினைக்கிறேன். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சாங்ஸ் கூட ரொம்ப நல்லா அட்டன் பண்ணிட்டு. ஸோ ஒரு தடவை பார்க்கலாம். என்னென்னா அதுதான் சொல்கிறேன்ல, நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது நிறைய பொள்ளாச்சி மேட்ரு, அந்த மேட்ரு, இந்த மேட்டரில் நம்ம அந்த அந்த மேட்ரு ரொம்ப கன்வே ஆனதுனால இந்த பிளாட் கொஞ்சம் பழசாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஒன் டைம் வாட்சபிள் தான். ஆவரேஜ், ரொம்ப மோசம் கிடையாது, ரொம்ப சூப்பர் படம் கிடையாது, ஒரு ஆவரேஜான வாட்சபிள். ரொம்பவே நல்ல படம், ஃபேமிலி ஓரியன்டட் மூவி. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது. இட்ஸ் அ சோஷியல் மெசேஜ் வேர் யூ ஹாவ் டு கீப் உங்களோட ப்ரைவேட் திங்ஸை நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வெளியே சொல்லணும். இட்ஸ் அ வெரி குட் மூவி ஃபார் பீப்புள். ஏன்னா இப்போ எல்லாருமே ரொம்ப லவுடாக இருக்காங்க. அண்ட் யூ ஷுட் பி அவேர் ஆஃப் ஹூ இஸ் அரவுண்ட் யூ. பி வெரி வாட்ச்ஃபுல். I just saw the movie and my friends எல்லாம் பண்ணியிருந்தாங்க இந்த படத்தில். ஸோ I came watched. The movie is really well. அது ரியல் லைஃப் இன்சிடென்ட்னு கேள்விப்பட்டேன். And the message which director portrayed in a beautiful way, his experience, everything showed. And especially I particularly like the editor's way of visualizing it. And Ilangovan sir and Venkatesh sir, DOP, I like the colors which he used in the second half. The red colors, whatever he used, was different from other films, and he has tried very beautiful thing, and it was like it gave an Hollywood touch in the end. On the last second of full away on the fight sequence lance. I thank all the team. I especially thank Nataraj who has done the lead role and the heroine, everybody. Thank you, God bless you, and hope they do more movies. Thank you. படம் ரொம்ப நல்லா இருக்குது. லேடிஸ்க்கு மெசேஜ் சொல்கிற விதமாக கொடுத்துருக்காங்க. யார் நல்லவங்க யார் கெட்டவங்களே தெரியல. அழகாக இருக்கிறவங்க கூட சைக்கோவாக இருக்கிறான். பெண்களை நம்ம தான் பாதுகாக்கணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க கதை. கண்டிப்பாக நம்ம ரொம்ப இயல்பாக ஈஸியாக வெளியிடங்களில் நம்மளை பற்றின பர்சனல்ஸ்லாம் ஷேர் பண்ணிடுவோம். நம்மளோட ஈவன் ஃபோன் நம்பர்ஸு, நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸ், இது மூலயமா நம்ம என்ன பண்ணுறோன்றதை தெளிவாக படுத்திடும்ல. அதை வச்சு அவன் பக்கத்தில் நம்ம யாரும் நினைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறோம். நம்ம உலகமாக இருக்கும். ஆனால் அப்படி இல்லை, அதுலேயும் ஒரு பிரச்சனைகள் நடக்குது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஓவராலாக நல்லாயிருக்கு. மியூசிக் நல்லாயிருக்கு. கிளைமேக்ஸு அந்த லாஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சி. செகண்ட் ஆஃப் மியூசிக்கும் நல்லாயிருக்கு. பாக்யராஜ் சார் எப்பவும் போல தான். அவர் சொல்ல வேணுமா என்ன, அவருக்குன்னு ஒரு யூனிக் இருக்குது. அதுபடி ஒரு போலீஸாக வந்திருக்காங்க. சட்டில்டாக நல்லாவே நடிச்சு கொடுத்துருக்காங்க. அவங்கவுங்க வகையில் அவங்கவுங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க.
பெண்களோட பாதுகாப்பு தான் ஒரு கொஞ்சம் வல்கராக காட்டியிருந்தாலும் அது தேவை. அதை பார்த்தா தானே நம்மளோட பெண்களுக்கு இதெல்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சுப்பாங்க. வீட்டில் இருக்கவங்க கூட எல்லாம் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். ஃபைட் மாஸ்டர் மிரிட்டல் செல்வா பேசுகிறேன். என்னோட நண்பர் ராம் சிவா சார், இது 3வது படம், சூப்பராக பண்ணியிருக்காரு. கண்டென்ட் என்னன்னா, செல்ஃபோனு வந்து நம்பரை வந்து பப்ளிக்காக வந்து சொல்லக்கூடாதுன்ற விஷயத்த தெளிவாக சொல்லியிருக்காரு. இதேமாரி யாருமே அப்படி பண்ணாதீங்க. வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. படம் வேறு லெவலில் இருக்குது. சும்மா சாங்கெல்லாம் வேறு லெவல், சீன்ஸ் அப்படி பண்ணியிருக்காரு. பைராஜ் சார் வேறு லெவலில் நடிச்சிருக்காரு. சூப்பராக இருக்குது. ரொம்ப நல்ல வாழ்த்துக்கள். மேலும் மேலும் வெற்றி அடையணும். சூப்பர் சக்ஸஸ் படம். இதுதான் எல்லாம் ஃபேமிலியோடு வாங்க, படத்தை பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்கும். கண்டிப்பாக இந்த படம் ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபேமிலியோடு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த படம் பார்த்துட்டு கண்டிப்பாக மேற்கொண்டு சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம பப்ளிக்கில் எப்படி நடந்துக்கணுன்ட்டு ஒரு நல்ல ஒரு மெசேஜாக இருக்கும். தேங்க்யூ. நான் உண்மையிலேயே வந்து ஒரு ப்ரொடியூசராக இங்கே வேலை பார்க்காம இருந்திருந்தேன்னா ஐ வுட் பி ஸோ மச் மோர் எக்ஸைட்டட். ஏன்னா ஐ எம் ஸோ டயர்ட். உண்மையிலேயே லைக் போன ஒரு 5 நாள் அங்கே ஓடி இங்கே ஓடி படத்தை ரிலீஸ் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு தலைவலி மேலே தலைவலி. கியூப், ஸோ மெனி டிஃப்ரெண்ட் ப்ரொஜெக்ஷன் சிஸ்டம்ஸ். எனக்கு ஆக்சுவலி தெரியாது, கியூப் ஒன்று தான் இருக்குன்னு நினச்சேன். இப்போ தான் தெரியுது ஒரு 5-6 இருக்குது. அதில் எல்லாத்துலேயும் கான்ட்ராக்ட், ஸோ மச் ஒர்க். பட் ஆனால் இந்த படம் பார்த்து முடிக்கும் போது எண்டு கிட்ட வரும்போது ஐ ஸ்டார்ட் கெட்டிங் வெரி எக்ஸைட்டட். ஐ எம் ஸோ எக்ஸைட். பாருங்க, நானே பயங்கர எக்ஸைட்டடாக பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா I can feel it from the audience கிட்ட தான் அந்த ஃபீல் வர ஆரம்பிக்குது that they're enjoying themselves and it's also making me very happy that இது அது போக வந்துட்டு எல்லாரும் போய் படத்தை பாருங்கள். படம் பேர் என்னை சுடும் பணி. ராம் சேவா சார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. மியூசிக் அருள்தேவ். we had a lot of fun making this movie and hopefully அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்க்ரீன் மூலிமா உங்களுக்கு வந்து சேரணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம். என்னை சுடும் பணி, ப்ளீஸ் கோ வாட்ச். நல்லா இருந்தது. மெசேஜ் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் எப்படி ஸ்டூடெண்ட்ஸ்களை வளர்க்கணுன்றதை ஒரு மெசேஜாக சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் ஃபோன் எப்படி நம்ம யூஸ் பண்ணுன்றதையும் சொல்லியிருக்காங்க மேம். கண்டிப்பாக செட் ஆகும் மேம். ஆனால் இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுத்துப்பாங்களான்றது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும்னு தெரியாது. ஸோ பேரண்ட்ஸுங்க கண்டிப்பாக இதை பார்க்கணும். இல்லைங்க மேம், இல்லைங்க மேம், அது எதுவும் இல்லை. வேறு லெவல் மேம், சூப்பர் மேம். என்ட்ரன்ஸே அவர் என்ட்ரு ஆகும்போதே சூப்பராக இருந்தது மேம். ஹீரோ புது முகமாக இருந்தாலும் கூட ஸோ நல்லா பண்ணியிருந்தாங்க. இதை தயாரிப்பாளர் டைரக்டரும் வேறு லெவலில் கருத்து சொல்லியிருக்காரு மேம். ரொம்ப பார்க்கவே நல்லா இருந்தது. ஃபேமிலியே வந்து பார்க்கலாம் மேம். அகெயின் ஐ எம் சேயிங் த மூவிஸ் வாஸ் ரியலி குட். அது ரொம்ப பிரமாதமாக ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு. ஒரு அந்த த்ரில்லரில் அந்த விஷயத்தை காமிக்கல. யூஸ்வலி காமிக்கிறது அந்த குத்துத்து, அதுக்கப்புறம் லைக் கேர்ள்ஸ் த ஹராஸ்மெண்ட்டு, அவங்க சொல்கிறாங்க இது கொஞ்சம் மசாலா இருக்கணும், கொஞ்சம் போல்டு இருக்கணும், அதெல்லாம் காமிக்காத. they traveled in such a good way and the end twist was really good and the finishing also was good. Like the actress says that like to a lady that don't whenever you're saying a number of female, you have to be very silent. And the other guy was sitting, a new guy is sitting out to note the number. So that was really marvelous. I really liked it and you also can watch that movie. Thank you.